அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப அப்பா. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 311 வாரிசுதாரர்களுக்கான கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்குதல் மற்றும் புதிய கைபேசி செயலியினை மின்வாரிய ஓய்வூதியர்களுக்கு அறிமுகப்படுத்தி வாழ்நாள் சான்றிதழ்கள் வழங்கினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்சார தலைமையகத்தில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு மின்சார வாரிய பணியில் இருக்கும்போதே பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த பணியாளர்களின் 311 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது நடைபெற்ற சம்பவம்தான் காண்போரை கண்கலங்கச் செய்தது. ஏற்காட்டைச் சேர்ந்த கௌதம் என்பவரின் தந்தை வயர்மேனாக வேலை செய்து வந்துள்ளார். கொரோனா காலத்தில் தந்தை உயிரிழந்ததால் கருணை அடிப்படையில் இந்த வேலை கிடைத்துள்ளதாக தாய் மற்றும் மகன் கண்ணீர் மல்க பேசியது காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. என் பேர் எஸ் கௌதம். நாங்கள் ஏற்காட்டிலேருந்து வரோம். எங்கள் அப்பா ஏற்காட்டில் வயர்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கொரோனா செகண்ட் வேவில் அப்பா தவறிட்டார். அதனால் முதலமைச்சர் ஐயா வந்து எனக்கு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை போட்டு எங்கள் குடும்பத்தில் இது பண்ணியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். அப்பா நீங்கள் சொல்லுங்கம்மா, பையனுக்கு வேலை வச்சு அழாதீங்க, பேசுங்க. பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம். அவரு இல்லையே, அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப அவர் என்னவா இருந்தாருமா? வயர்மேனாக இருந்தார். எப்படி இருந்தார்? கொரோனா வந்து இறந்துட்டார். கொரோனாவில் இறந்துட்டார். சரி, உங்கள் பையனுக்கு இந்த வேலை கிடைச்சது எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்? எங்களுக்கு எங்கள் பையன், எங்கள் 3 பொண்ணுங்க இருக்குது. அவங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருப்பான்னு நம்புகிறேன் கடைசி வரையும். இன்னும் எனக்கு பொண்ணுங்க இருக்காங்க 3 பேர் கல்யாணம் ஆகாமல். ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 பொண்ணுங்க எங்களை காப்பாற்றுவான்னு நம்பி இருக்கிறோம். இவ்வளோ குறுகிய காலத்தில் இந்த கருணை அடிப்படையில் வேலை வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ சீக்கிரம் இந்த வேலை கிடைச்சிரும் அரசு வேலை? இல்லை, எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்க்கல. ரொம்ப லேட்டாகும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் அவங்க இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறோம் அவர் இல்லாததுனால. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பேர் அன்னைக்கிளிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.